காலையில் எந்திரிச்ச ஃபஸ்ட்டு வேலை வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். சுண்டல் தான் வந்து வேக வச்சுருக்கேன். நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். பால் வந்து நைட்டு காய வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்துலேயே வந்து பாலுமே வந்து காய்ச்சி வச்சுட்டேன். ரோஷன் மித்தி 2 பேருக்குமே வந்து காலையிலலாம் வந்து டீ, காஃபி, பால் தான் வந்து குடுப்பேன். அவங்களும் குடிக்க மாட்டாங்க. காலையில அத குடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போனோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால குடுக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் காஃபி குடிச்சுட்டு அவங்களுமே வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இங்க வந்து ஊர்லலாம் வந்து நல்ல வசதியா இருக்கும். நெருப்பு வச்சு நம்ம வந்து வாரத்துல 1 நாள் கூட சாம்பிராணி புகை போட்டுக்கலாம். இங்க அப்படிலாம் இருக்காது. தேங்காய் ஓடு மட்டும் தான் இருக்கும். அத காய வச்சு வந்து சாம்பிராணி புகை போட்டுட்டு வந்து துணியெல்லாம் வந்து உள்ளவே வந்து காய வச்சாச்சு. புளி சாதம் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்து நானே வந்து புளி சாத பொடி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். புளி சாதம்னாலுமே வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் இருக்கும். ஒண்ணும் இல்ல. எண்ணெய், கடுகு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பொடியா வந்து கட் பண்ணி போட்டுட்டு, மிளகாத்தூள், உப்பு போட்டுட்டு இறக்கிடலாம். அத நல்லா ஃப்ரை பண்ணணும். இறக்குனதுக்கு அப்புறமா வந்து புளி சாத பொடிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். தனியம், கடலைப்பருப்பு, அப்புறம் உளுத்தம் பருப்பு, வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகாய். கொஞ்சமா வந்து கருப்பு எள்ளு போட்டுட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டா வந்து புளி சாதம் வந்து ரெடி ஆயிடும். இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்காக வந்து ஸ்வீட் போண்டா தான் வந்து பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு, அதுக்கப்புறம் வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை போட்டு வந்து ஸ்நாக்ஸுக்குமே ரெடி பண்ணிட்டு அவங்களுமே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. தேங்க் யூ.